ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூப்சானி கிச்சன். நான் உங்கள் ரூபினி. இன்றைக்கி நம்ம சேனலில் கார்லிக் பட்டர் நான் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம நிறைய சாப்பிடுவோம். இப்போ கொரோனா டைம்னால நம்மளால் வெளில போக முடியல. அதனால் இதை சிம்பிளாக வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கார்லிக் பட்டர் நான் செய்ய தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1/4 கிலோ, தயிர் 3 டேபிள் ஸ்பூன், ரீஃபைண்ட் ஆயில் தேவையான அளவு, எள் 2 டேபிள் ஸ்பூன், ஜீனி 4 டேபிள் ஸ்பூன். இது பேக்கிங் பவுடர். இது 1 டீஸ்பூன் நான் போடுறேன். இது கடையில் விற்கும். இது ஒரு சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக போடுறது. இது இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டினாலும் வேண்டாம். சோடா உப்பு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பட்டர் தேவையான அளவு, கொத்தமல்லி தழை கொஞ்சம், பூண்டு 10 பல் நல்ல சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூடயே உப்பு, பேக்கிங் பவுடர், சோடா உப்பு இந்த 3த்தையும் போட்டு கலந்துக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இது கூடயே தயிரும் சேர்த்துக்கலாம். தயிர் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ லேசாக தண்ணி தெளித்து இதை பிசைங்க. தண்ணி நிறையா ஊற்ற வேண்டாம். ஏற்கனவே தயிர் ஊற்றிருக்கோம், எண்ணெய் போட்டிருக்கோம், அந்த ஈரப்பதமே உங்களுக்கு இருக்கும். அதனால் தேவைப்படும் போது லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா அழுத்தி பிசையணும். பட்டர்லாம் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் மாவுக்கு. அதனால் நான் பட்டர் போடுறேன். அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், பட்டர் போட போட நல்லா ஒட்டாமல் வருது. இப்போ தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரையும் நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நம்ம எவ்வளோ தூரம் நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி அழுத்தி பிசைங்க. பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாகி நான் நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். மாவு நல்லா உப்பி இருக்குது பாருங்கள். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சுக்கலாம். இது ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னு இல்லை, சும்மா பிச்சு வச்சுக்கிட்டா போதும். அக்யூரேட்டாக நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரணும். எப்போயும் நம்ம பரோட்டாவுக்குலாம் உருட்டுற மாதிரி உருட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நான் தேய்ச்சி காட்டுறேன். நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே போல் நம்ம நானையும் தேய்ச்சிக்கலாம். லேசாக மாவை இந்த சப்பாத்தி கட்டையில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மாவை நல்லா தேய்ங்க. நான் முன்ன சொன்னது போல் இதுக்கு ரவுண்ட் ஷேப் வரணும்னு தேவையில்லை. நான் இப்போ நீள்வட்டமாக போடுறேன். இந்த ஷேப்பில் போடுறேன். பாருங்கள், மாவு தேய்க்கும் போதே எவ்வளோ அழகாக வருது. மைதா மாவு சாஃப்ட்னஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு தேய்க்கவும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சைட்லேயும் இழுத்து தேய்ச்சிக்கோங்க. கூடவே நம்ம வெட்டி வச்ச பூண்டையும் அங்கங்கே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம எள்ளை லேசாக அப்படியே அங்கங்கே தூவிக்கலாம். லேசாக இந்த மாதிரி பூரிக்கட்டையை வச்சு லேசாக அழுத்துங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம். ரொம்ப அழுத்துனீங்கன்னா பின்னாடி ஹோல் மாதிரி விழுந்துடும். அப்படியே லேசாக அந்த மாதிரி உருட்டினீங்கன்னா அழகாக அது செட் ஆகிடும். நீங்கள் வெறும் நான் போடுறீங்கன்னா இந்த மாவு தேய்ச்சி அதை அப்படியே போட்டுக்கலாம். கார்லிக் நான் வேணும்னா தான் இந்த எள்ளும் இந்த பூண்டும் நம்ம சேர்த்து இந்த மாதிரி தேய்க்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேணாம். நான் போட்டுடலாம். நான் போட்டுட்டு அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், அழகாக பபிள்ஸாக வருது பாருங்கள். இப்போது நான் நல்லா வேகுதுன்னு அர்த்தம். நம்ம மாவு சாஃப்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் நிறையா வரும்.
இந்த மாதிரி grill கரண்டி கடையில் கிடைக்கிது, இது நான் வச்சுருக்கேன், அதை நான் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த தோசை கல்லையே அப்படியே திருப்பி போட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஆனால் டக்குன்னு எடுத்துருங்க, ரொம்ப குக் பண்ண வேண்டாம். இப்போது ஒரு பர்னரில் தோசைக்கல் வச்சுக்கோங்க, ஒரு பர்னரில் இந்த மாதிரி grill கரண்டி வச்சுக்கோங்க. இந்த பபுள்ஸாக வந்து ரெடி ஆனதும் நம்ம இதில் அப்படியே திருப்பி போட்டுடலாம். போட்டுட்டு அப்படியே அங்கங்கே காட்டி இதை நல்லா வேக விடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது ஒரு நிமிஷத்தில் ஆகிடும். இந்த பாருங்கள், கலர் நல்லா மாறி அழகாக வந்துருச்சு. இந்த மாதிரி தீயில காட்டி எடுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே போல் எல்லா நானும் பண்ணணும். இந்த grill கரண்டி இல்லாட்டினாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் தோசைக்கல்லையே லேசாக திருப்பி போட்டுட்டு 1 மினிட் சிம்மில் வச்சுட்டு ரொம்ப வேக விடாமல் டக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த டெக்ஸ்சரில் வந்துடும். அப்படியும் இல்லாட்டினா நம்ம அப்பளம் சுடுவோம்ல, அது போல் இந்த கரண்டியில் நான் அப்படியே பிடிச்சிட்டு அப்பளம் சுடுற மாதிரி சுட்டு எடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பட்டர் தடவிடலாம். நான் சூடாக இருக்கும் போதே பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, இல்லாட்டி உருகிறதுக்கு லேட் ஆகும். இது மேலே அப்படியே கொத்தமல்லி தலையை தூணா சுட சுட கார்லிக் பட்டர் நான் வீட்டிலையே ரெடி. நான்கு பன்னீர் ஐட்டம்ஸ் நல்லாயிருக்கும். அது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.